பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கோவம் வரும்ல, வெறி அப்படிங்கிறது வரும்ல, யாரு போய் சொல்றேன்னு சொல்ற அப்படிங்கிற அந்த கோவம் வரும்ல. சோ அதுக்கு அந்த பூங்கொடி அப்படிங்கிற அந்த பெண் விவசாயி ஒரு வீடியோ அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காங்க. பரவக்கொட்டை, என் பேர் பூங்கொடி. நெல் கொண்டு போய் கொட்டை இடம்ல தான் அறுக்காம தேக்கி இந்த மலையில அடிபட்டு போயிடுச்சு. நெல்லெல்லாம் ஃபுல்லா இப்படிதான் முளைச்சு கிடக்கு. இந்த வயல் ஃபுல்லாவே முளைச்சு கிடக்கு. எல்லா வயலுமே 5 ஏக்கர் கிட்ட எல்லாம் முளைச்சு தான் கிடக்குது. அனைவருக்கும் வணக்கம். திமுக அரசு கொள்முதல் செய்யறதுல செஞ்ச தவறால, அலட்சியத்தால டெல்டா மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கண்ணீரோட நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா பதிவு செஞ்சிருந்தேன். பட் அது வந்து பத்தலங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல திமுகவுடைய மீடியா லாபி எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சம்பவத்திலையும் இறங்கி வேலை அப்படிங்கிறத செய்யறாங்க. அதாவது இதுல திமுக அரசு மேல 1% ஒரு துளி கூட தவறு கிடையாது அப்படின்னு மக்களை நம்ப வைப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறத திமுகவுடைய அந்த மீடியா லாபி அப்படிங்கிறது பெரிய அளவு செஞ்சுட்டு இருக்காங்க. இது போக வேளாண் துறை அமைச்சர் அவசரமா பேசுறாரு. என்னங்க கொஞ்சம் போதானே முளைச்சிருச்சு, அதிமுக ஆட்சியில எவ்வளவு பெருசு முளைச்சது தெரியுமா, நாங்க சரி செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் துறை அமைச்சர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கே ஒரு விவசாயி கூட என்ன பார்த்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்கல, நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லல. என் கண்ணுல ஒரு நெல் மூட்டை கூட முளைச்ச நெல் மூட்டை படல. சும்மா தேவையில்லாத மீடியாக்கள் இதையும் பேசாதீங்க, எதிர்கட்சிகள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் அவங்களே சொல்றாங்க. இதெல்லாம் என்னத்துக்காக அப்படின்னா அவங்களுடைய மீடியா லாபிக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக. இதே பாருங்க, துணை முதலமைச்சர் இப்படி பேசியிருக்காரு, இதே பாருங்க வேளாண் துறை அமைச்சர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்பி இங்க டெல்டா மாவட்டங்கள்ல எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு மக்களை நம்ப வைப்பதற்கான முயற்சி தான் அது. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, அந்த இமேஜஸ் எல்லாம் பல விதமா பார்த்திருப்பீங்க. வயல்லே நெல் மூழ்கி போனது, தண்ணியில அழுகி போனது, அதை பார்த்திருப்பீங்க. ரோட்ல கொட்டி வச்சிருந்த அந்த நெல் குவியல் முளைச்சு போனது, மூட்டையில கட்டி போட்டு வச்சிருந்த நெல் எல்லாம் முளைச்சு வெளியில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இமேஜஸ் அப்படிங்கறத நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு என்ன மனசை உழுக்கின ஒரு இமேஜ் அப்படின்னா இதுதாங்க. பாத்தீங்களா எங்க அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த நெல் மூட்டைகள் பாத்தீங்களா? சுடுகாட்டுக்குள்ள விவசாயிகள் கொண்டு போயிட்டு எப்படியாவது தன்னுடைய நெல் நனைஞ்சிடக்கூடாது, காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுடுகாட்டுல அடுக்கி வச்சிருக்காங்க. வயல்வெளி இருக்கு அப்படின்னாவே பக்கத்துல ஊரு ஓரமா இந்த மாதிரி சுடுகாடு அப்படிங்கறத கவர்மெண்டே தான் இப்ப காங்கிரஸ் சுடுகாடு அப்படிங்கறத கட்டி கொடுத்துருக்காங்களே. சோ அத மாதிரி சுடுகாட்டுல கொண்டு போயிட்டு தன்னுடைய நெல் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்காங்க. இத மாதிரி ஒரு அவலம் டெல்டா மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்க போது கூட திமுக அரசு எங்க மேல 1% கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா விவசாயிகள் அந்த நெல் சாப்பிடுற பொருள் அது மேல ஒரு மரியாதை இருக்கிறதுனால சுடுகாட்டுக்கு அங்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. ஆனா வேற வழியே இல்லாம எப்படியாவது இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு 100 நாளா கஷ்டப்பட்டு ராபகலா கண்முழிச்சு கொண்டு விளைவிச்ச அந்த நெல்லை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுல கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்காங்க. இதுல நிறைய சம்பவங்கள் நடந்திருந்தாலுமே நான் ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க துணை முதலமைச்சரும் வேளாண் துறை அமைச்சரும் மீடியாக்களும் எந்த அளவுக்கு பொய் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம பேச போற சம்பவம் அப்படின்னா ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் பூங்கொடி அப்படிங்கிற ஒரு விவசாயி, டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் விவசாயி, இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலினுங்க. என்ன நடக்குது அப்படின்னா கடந்த 22ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்கள்ல இத மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியா நெல் கொள்முதல் அப்படிங்கிறது நடக்கல. பல ஆயிரம் மூட்டைகள் இத மாதிரி மழையில நனைஞ்சு வீணா போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு விசிட்டிங் அப்படிங்கறத போறாங்க. அப்ப இந்த பூங்கொடி அப்படிங்கிற இந்த பாதிக்கப்பட்ட பெண் விவசாயி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கையில இந்த முளைச்ச நெல்லாம் இருக்குல்ல, அந்த நெல்லாம் எடுத்துட்டு எடப்பாடி அவர்கள்ட்ட நீட்டி, இத மாறிங்க 5 ஏக்கர் நிலம், அதுவும் குத்தகைக்கு எடுத்த நிலம். நீங்க யோசிச்சு பாருங்க, விவசாயி சொந்த நிலத்துல பயிர் வச்சாலே அதை காப்பாத்தி அதுல இருந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க 5 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து அந்த நெல் பயிர் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. சோ அதை மாதிரி வச்சேன், ஆனா இப்ப அது மழையில நனைஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு, எல்லாம் முளைச்சு போயிடுச்சு, நான் என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்து அந்த பூங்கொடி அப்படிங்கிற ஒரு பெண் விவசாயி அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீக்குறாங்க, அழுறாங்க. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் நான் ரிப்ளை கொடுக்குறேன், அந்த பூங்குடியை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் பாருங்க, அவங்க விவசாயியே கிடையாது, அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த பூங்குடி அம்மா இத மாதிரி எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு இத மாதிரி சொன்ன உடனே நாங்க அங்க இருக்கக்கூடிய கலெக்டருக்கு உத்தரவு போட்டு அவங்களுடைய வயல்ல போய் என்ன நடந்திருக்கு, அந்த 5 ஏக்கர் என்ன அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோம்.
அவங்க போய் பார்த்தப்ப என்ன ஒரு உண்மையை வந்து எங்களுடைய திமுக அரசு கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த அம்மா வந்து அந்த 5 ஏக்கர்ல வந்து நெல் பயிர் வச்சிருந்தாங்கல்ல, அந்த பயிரை இன்னும் அறக்கவே இல்லை. அறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படிங்க முளைக்கும் நெல் பயிர் எப்படிங்க முளைக்கும்? சோ அந்த அம்மா பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த அம்மா பாதிக்கப்பட்ட வேதனையில கொட்டி தீர்த்த ஒரு விஷயத்த இல்ல அந்த அம்மா பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து கலெக்டர் எல்லாம் வச்சு ஒரு டீம் எல்லாம் வச்சு இதை அனுப்பிச்சு அங்க கண்டுபிடிச்சு வெளியில சொல்லியிருக்காரு. பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கோவம் வரும்ல, வெறி அப்படிங்கிறது வரும்ல, யாரு போய் சொல்றேன்னு சொல்ற அப்படிங்கிற அந்த கோவம் வரும்ல. சோ அதுக்கு அந்த பூங்குடி அப்படிங்கிற அந்த பெண் விவசாயி ஒரு வீடியோ அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. நான் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சப்போ ஒரு இடத்த கூட நான் நெல் அறுத்தாந்து மூட்டையில கட்டி வச்சிருக்கேன், மூட்டையில கட்டி வச்ச நெல்லு முளைச்சிருச்சு அப்படின்னு ஒரு இடத்த கூட நான் சொல்லுங்க. என்ன நடந்தது அப்படின்னா, தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடியே என்னோட நெல் எல்லாம் வந்து அறுவடைக்கு தயாராயிடுச்சு. ஆனா அப்போ என்ன சூழல் இருக்கு அப்படின்னா, நான் அறுத்துட்டு போனேன்னா எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு முன்னாடி அறுத்தவங்க இருப்பாங்கல்ல, நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து அறுத்து மூட்டையில வச்சிருப்பாங்க, ரோட்ல கொட்டி வச்சிருப்பாங்க. அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து கொள்முதல் நிலையத்திலேருந்து வந்து எல்லாத்தையும் எடை போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும், தீபாவளி சந்தோஷமா கொண்டாடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. சோ அவங்களுடைய நெல் எல்லாம் இன்னும் ரோட்ல கொட்டினது அப்படியே இருக்கு, எடை போடாம அப்படியே கிடக்கு. அதனால நான் என்னுடைய நெல்லை வந்து அறுக்கல. அறுத்தம் அப்படின்னா ஒரு சாகல கட்டி போட்டோம்னா அது ஒரு நாள் மழையில நனைஞ்சா அடுத்த நாள் வந்து அந்த நெல் அப்படிங்கிறது குறுக்க ஆரம்பிச்சிடும். சோ அங்க அரசாங்கத்துல இருந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம அறுத்துக்கலாம். இப்பயே அறுத்து கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், மழை பெஞ்சுன்னா மொத்தமா வீணா போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில நான் வந்து என்னுடைய வயல்ல வந்து அந்த நெல்லை அறுக்காம வச்சிருந்தேன். ஆனா என்னுடைய கஷ்ட நேரம், என்னுடைய கெட்ட நேரம், இல்ல விவசாயிகளுடைய கெட்ட நேரம், மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 10 நாளா மழை பெஞ்சதுனால என்னுடைய நெல் வந்து நான் அறுக்கிறதுக்கு முன்னாடியே வயல்லயே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொடி அப்படிங்கிற பெண் விவசாயி வந்து இப்போ வீடியோ அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காங்க. இது போக அவங்கள விகடன் அவங்க வந்து சந்திச்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி ஆர்டிக்கலாவும் வெளியிட்டாங்க. பெண் விவசாயி தான் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல நாங்க ஏதோ ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டு செக் பண்ணிருக்கீங்க. அதையாவது ஒழுங்கா செக் பண்ணீங்களா? அந்த அம்மா என்ன சொன்னாங்க என்ன அப்படிங்கறத ஒழுங்கா செக் பண்ணீங்களா? அதையும் அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு இத மாதிரி வந்து அந்த அம்மா பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் அந்த அம்மா போல்டா வந்து இதான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வீடியோ மூலமாவும் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ மூலமாவும் போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்க போய் மூஞ்ச வச்சிருப்பாரு? கலெக்டர் எல்லாம் விட்டு நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்ல, இப்போ அந்த மூஞ்ச வந்து எங்க கொண்டு போய் வச்சிருப்பாரு? ஒரு விவசாயி கூட பாதிக்கப்படல, ஒரு நெல் மூட்டை கூட முளைக்கல அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ இப்போ கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்க இந்த மூஞ்ச வச்சிருப்பாரு? இது ஒரு சம்பவங்க. இப்ப நான் சொன்னது ஒரு சம்பவம். இவங்க சொன்ன பொய்யில எக்ஸ்போஸ் ஆனது இந்த ஒரு சம்பவம். இத மாதிரி இவங்க பேசக்கூடிய விஷயங்களை ஒண்ணுத்தையும் நம்ம எடுத்து பேசுறோம் அப்படின்னா அது எப்படிங்க ஒரு மனுஷனுடைய கஷ்டத்திலையும் ஒரு மனுஷனுடைய இறப்புலையும் வந்து இவங்களுக்கு எல்லாம் அரசியல் செய்ய பொய் சொல்ல மனசு வருது அப்படின்னு தெரியலங்க.